சாப்பிட நீர்கொழும்பு ரோட்டில் போய் தந்துருக்கிறோம். ஸ்ரீ ராகவா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் தந்துருக்கிறோம். வந்துட்டோம் ஸ்ரீ ராகவா. ஓகே வந்துட்டோம். இதுதான் ஸ்ரீ ராகவா ரெஸ்டாரண்ட். இங்கே தங்குறதுக்கும் இடம் இருக்குது. அதுக்கு பின்னால் லேக் மேரி எல்லாம் வச்சு செஞ்சுருக்கிறாங்க. ஏர்போர்ட்டு கிட்ட கொழும்பு ஏர்போர்ட்டு கிட்ட ஒரு நல்ல ஒரு இடம். நல்ல சாப்பாடு காலமாகவும் சாப்பிட்றாங்க. இப்போ மத்தியான சாப்பாடு சாப்பிட வாரம். விரும்பினா நீங்களும் வரலாம். வர நேரம் வந்து இங்கே சாப்பிடுங்கோ. சரியா? இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா க்ளீனான ரெஸ்டாரண்ட். நிகம்பு ரோட்லேயே இருக்குது. சூப்பராக இருக்கும். இந்த வேறுங்க சாப்பாடுகள் என்னங்க அப்படியே வேறுங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பின்னால் அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி தண்ணி பாருங்க எவ்வளோ வழியாக இருக்குங்க. அப்போ இங்கேயே ஹோட்டலும் இருக்குது. பாருங்க ஆக்கள் இருந்து சாப்பிட்றாங்க. நாங்கள் வாங்க அப்படி போயிட்டு வரோம். அப்போ இங்கேயே ஹோட்டலை நீங்கள் புக் பண்ணினால் நல்ல வியூவோட உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக வந்து நின்றுட்டு போகலாம். பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அம்மா சொல்ல முடியலை. கொழும்பில் கட்டரக ஏர்போர்ட்டில் கிட்ட இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குது. இது வந்து ஒரு தெலுங்குக்காரர் தான் நடத்துகிறாங்க. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு வியூ. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்துருக்கலாம். இங்கே இருந்து சாப்பிடலாம். பாருங்கள் அப்படியே இதில் இருந்து வகைக்கு மேலே இதுக்கு ஏர்போர்ட். இதில் மேலே ஃப்ளைட் இப்படி இதை க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் ஏர்போர்ட். அது அந்த ஏரியா வந்து ஏர்போர்ட்டாக இருக்கும். அதில் வந்து பாருங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடங்கள் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இது எதேச்சியாக நாங்கள் இங்கே வந்தபடியாக இந்த இடத்த கண்டோம். பாருங்கள் ரெஸ்டாரண்ட் உள்ளுக்குள்ள. ஆனால் இந்த சாப்பாடும் நல்லது. சைவ சாப்பாடு சாப்பிடலாம். எல்லாம் சூப்பர். பாருங்கள் அது வந்து நிகம்பு ஸ்ட்ரீட், நிகம்பு மெயின் ஸ்ட்ரீட். இது வந்து இப்படியே கொழும்புக்கு போகுது. இப்படியே மற்ற பக்கம் A9 எங்களை யாழ்ப்பாணம் கண்டி ரோட் அங்கே மட்டும் போகும். கண்டி ரோட்டில் போய் ஜாயின் பண்ணணும். ரைட், சூப்பர், சிறப்பு. இந்த வேறங்க அங்கே ஒரு ஆள் நிற்கிறா வேறங்க. இவதான் சந்திரிக்காட மருமோள். சரியோ இப்போ தான் எங்களோட சந்திரிக்காட மருமோள் பேத்தி புள்ளையா சொல்லிட்டேன். இவர் யாரும் இல்லை. இவர் என்னதான் இருந்தாலும் கல்யாண மகன் தான் இருப்போம். தட்ஸ் ஆல் யூர் ஆர்டர். ஓகே, என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, வாழ்க்கை சின்ன மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போவோம். ஓகே, அதுதான் சிறப்பு. ஓகே, இப்போ நாங்கள் வெளி வியூ பார்த்துட்டோம். சரியோ பாருங்கள் தண்ணியே அந்த மாதிரி பார்த்தாச்சு. இப்போ எங்களுக்கு பசிக்குது, சாப்பிட போகிறோம். ரெஸ்டாரண்ட் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுக்கிறாங்க பாருங்கள். இதை நீங்கள் ஸ்ரீ ராகவா ரெஸ்டாரண்ட் 51 நிகம்போ ரோட்டு ஏர்போர்ட்டுக்கு கிட்டே இருக்குது. நீங்கள் வர்ற போது வடிவாக வந்து நல்ல தூய்மையாக சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். பாருங்க வாக்கில் சாப்பிட்றாங்க. சர்வீஸை பாருங்கள். யா ஓகே ஓகே, நாங்கள் இருப்போம். ரைட், இது வந்து பொஃபே வச்சிருக்கிறாங்க. அப்போ இது வந்து பொஃபே சிஸ்டத்தில் வச்சுக்கிறாங்க. பாருங்கள் இப்படி ஒரு சிஸ்டத்தில் இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு தேவையான சாப்பாடு, வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம், மீட் எடுக்கலாம், எல்லாம் இருக்குது. இது வந்து இந்த ஹோட்டலில் வந்து தங்கிட்டு எல்லாம் இருக்குது. ஹோட்டல் பக்கத்தில் நீங்கள் சாப்பாடு வடிவாக நீங்கள் வசதியாக வந்து சாப்பிட்டு தங்கி போகலாம். பாருங்கள் சாப்பாடு எடுக்கிறாங்க. உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது. தமிழ்லேயே கதைச்சு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். ரைட், இது வந்து நீர்கொழும்பு ரோட்டு. பாருங்க
இது வந்து ஒரு ஹைவே மாதிரி. கொழும்பு ரோட்டு. இது ஒரு பக்கம், அந்த பக்கம் கொழும்பு போகுது. இந்த பக்கம் நாங்கள் போனால் யாழ்ப்பாணத்தும் ஏனையின் எல்லா ஊர்களுக்கும் போகலாம். இது வந்து நாங்கள் இப்போ தற்சமயம் பொஃபே இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட். இதுவே இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்கால இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்டாக இதுலேயே தங்கி இதுலேயே சாப்பிடலாம். அப்போ பார்த்தா நீங்கள் பேக்யார்டு அப்படின்ட்டு அப்போ எல்லா வசதிகளோடையும் இருக்குது. நல்ல சாப்பாடு. ஓகே, வாங்க போய் பார்ப்போம். ரைட், இவங்க எடுத்துட்டாங்க சாப்பாடு. இது வெஜிடபிள் சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு. ஓகே, நான் எனக்கு எடுத்துருக்கேன். இது வந்து சிக்கன் வேணும். சிக்கன் கறி நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணணும். சரி, சிக்கன் கறி நாங்கள் ஆர்டர் பண்ணோம். சிக்கன் கறி கொண்டு வந்து தருவாங்க. பாருங்க, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். புறப்பட போகிறோம். மீண்டும் ஒரு முறை ரெஸ்டாரண்ட் பேக்யார்ட். இதுதான். இது வந்து ஹோட்டல் மேலே எல்லாம் ஹோட்டல். இது நம்பிய ஹோட்டலில் இருக்கிற சாப்பாட்டு கடை. உங்களுக்கு எல்லா வசதியும் சூப்பராக இருக்குது. பாருங்க, ஈஸி. அங்கே இங்கே போகுது. நாங்கள் இப்போ வேறு ஹோட்டல் லவ்லியண்டு ஒரு 3 கிலோமீட்டருக்கு அங்கால ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து தங்கி நின்று. நாங்கள் அங்கேருந்து இங்கே சாப்பாட்டுக்கு வந்து போக ஆட்டோக்கு $600 முடியுது. அப்போ நாங்கள் இங்கே போய் நாங்கள் வந்து தங்கிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு அந்த போய் வர சில வந்து மிச்சம். ரைட், இந்த பாருங்க ஹோட்டலில், இந்த பாருங்க, இதை 3-4 மாடி இவ்வளோ ரூம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஐ திங்க் லுக் லைக் வெரி க்ளீன் இன்சைட். சாப்பாட்டு கடையே நல்லா இருக்கிறபடியாக ஹோட்டல். அது வந்து பாருங்க, அது வந்து நிகம்பு மெயின் ஸ்ட்ரீட். ஒரு பக்கம் கொழம்புக்கு போகுது, ஒரு பக்கம் போனால் எங்களை என்ன பிடிச்சி கொண்டு பண்ணி எங்கெங்கே போகணுமோ அந்த இடங்களுக்கு போகலாம். அப்படியே ஏர்போர்ட் பக்கம் இந்த அடுத்த எண் வந்து அந்த தண்ணியின் அடுத்த நிறை வந்து ஏர்போர்ட். ஒரு நைஸ் வியூ கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு சந்தர்ப்பம். வேஸ்ட் பண்ணாத நீங்களும் வந்து இந்த ஹோட்டலில் வந்து தங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பாருங்கள், நல்ல காற்று, சூப்பரான விண்டியாக இருக்குது. நைஸ். ரைட், எஸ். பாருங்க இந்த வியூவை எப்படி இருக்குன்னு. சூப்பர் வியூ. ரைட், இங்கே வேறுங்க புஃபே சிஸ்டம். இன்றைக்கி பார்ட்டி போல இருக்குது. இன்றைக்கி பார்ட்டி இருக்கிறபடியா இன்றைக்கி இரவு பார்ட்டிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ரைட், இப்படியே பாருங்கள், இப்படியே எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்க. வெரி நைஸ். பாருங்க, காற்று சும்மா கதைக்குது. இது வந்து டூரிஸ்ட் மேப்பா ஸ்ரீலங்கா. பாருங்க, பவுனியா, யாழ்ப்பாணம், பொய்முத்தூர், எல்லா இடங்களும் போட்டுருக்காங்க. பார்க்குறது எங்கட நாடே ஒரு சிறப்பு தானே. பாருங்க இந்த வியூவை எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க. ஓகே, உங்களுக்கு ரூம் புக் பண்ணோம்னா இந்தாங்க உங்களுக்கு நம்பர், டெலிஃபோன் நம்பர்லாம் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டோட ஹோட்டலும் இருக்குது. உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். பாருங்க, இந்தியன் உணவகம் ராகவாஸ். ஓகே.